நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, பாரதி. ஏய் மகா, வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட்டிங். ஏன்? ஏய் சாரி மகா, உன்னை பிக்கப் பண்ண முடியல. நான் கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன், அதான். சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு. ஏன், என்னாச்சு? ஏன் இவ்வளவு அவசரம்? நீ முதல்ல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அப்புறம் சொல்றேன். சொல்லு பாரதி, என்ன விஷயம்? மகா, குளிச்சுட்டு வா, உனக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஏய், சீக்கிரமா வா மகா. வாமா வா. பாரதி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா? என்ன டைம் ஆச்சு, ஆரம்பிச்சிடலாமா? என்ன ஆரம்பிக்கணும்? என்ன பாரதி, நீ இன்னும் சொல்லவே இல்லையா? இல்லண்ணே, என்ன சொல்லல. சரியா போச்சு போ. அம்மா, பாரதி புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறாப்ல, அதுக்கு தான் இந்த பூஜை எல்லாம். திடீர்னு ஏதாவது உருப்படியா பண்ணணும்னு பாரதிக்குள்ள ஒரு ஃபயர். அந்த ஃபயர் ஹோட்டல்ல முதல் அடுப்பு பத்த வச்சா தான் நிக்கும். அண்ணா, நல்ல நேரம் முடிக்கிறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். சுசீலாவை கூப்பிடலையா? அவ ஒரு கச்சேரிக்காக விழுப்புரம் போயிருக்கா. இல்ல, இருந்திருந்தா பாட்டெல்லாம் பாடியிருப்பா. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. மகா, ஆரம்பிம்மா. நானா? வேற யாரு? நீங்களே பண்ணிடுங்க. சரியா போச்சு போ. நேத்து தான் ரொம்ப நல்ல நாள். ஆனா மகா வந்தா தான் பூஜை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் 1.5 கால்ல நின்னாமா. என்னது திடீர்னு ஹோட்டலு? திடீர்னுலாம் இல்ல, ரொம்ப நாளா மனசுல இருந்தது. திடீர்னு எல்லாம் முடிஞ்சது. நான் ஒரு 5 நாள் தானே ஊர்ல இல்ல, அதுக்குள்ள எப்படி இதெல்லாம்? நான் என்னமோ ஹோட்டல் ஆரம்பிச்ச மாதிரி சொல்றேன். தெரிஞ்ச சொல்லி வச்சிருந்தேன். திடீர்னு நல்ல இடம் கிடைச்சது. அப்படியே இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி பெர்மிஷன் வாங்கிக்கலான்னு தான். அப்புறம் ஹோட்டலுக்கு என்ன பேருன்னு கேளு. மகா ரெஸ்டாரண்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல செயின் ஆஃப் மகா ரெஸ்டாரண்ட் ஆக போதா இல்லையான்னு பாரு. ஏய், ஏன் பேரு? வேற யார் பேர் வைக்கிறதா? நீதான் அவன் அதிர்ஷ்ட தேவதையா. இத அவனே சொன்னா என்கிட்ட. சும்மா இருங்கண்ணே, நீங்க வேற. சரி, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பூஜையை பண்ணுமா. பாரதி, அந்த ஃபைலை எடுத்து மகா கிட்ட சைன் வாங்கு. சைன் போடு மகா. இல்ல பாரதி, உன் பேர்லயே ஆரம்பிய. ஒரு சைன் போடு. போடு மகா. கடவுள்கிட்ட பிசினஸ் நல்லா போகணும்னு 2 பேரும் வேண்டிக்கங்க. பாரதி என்ன பண்ணாலும் எனக்கு அவன் மேல கோவம் வரக்கூடாது. அவன் என் மேல அன்பா இருக்கிற மாதிரியே எனக்கும் அவன் மேல எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு வரணும். அவன் என்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி நானும் அவனை விட்டு தரக்கூடாது. பாரதி தொடங்குற எல்லாமே சக்சஸ் ஆகணும். இன்னும் நான் அவனை நேசிக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட் சக்சஸ் ஆகணும். மகா பெருமைப்படுற அளவுக்கு ஒரு ஆளாகணும். மகா மாமா வீட்டில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி அவளை மறுபடியும் ஆக்கணும். எனக்காக வேண்டாம், மகாவுக்காக நான் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். சிஸ்டர் இப்பதான் வந்திருக்காங்க. நீங்க போய் பேசிட்டு இருங்க, நாங்க வர்றோம். எங்க ஓடுறீங்க? பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் தான், சாப்பிட்டு போங்க. சாப்பிட கூப்பிட்டு நாங்க வேண்டான்னு சொல்லுவோமா? டைம் இருக்குல்ல, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். நீங்க போய் பேசுங்க. தம்பி, அண்ணா வாங்க. சாரி, ஒன்று சொல்லாமல் இதெல்லாம் பண்ணேன்னு போகும் இல்லையே. நீ வர்றதுக்குள்ளே எல்லாம் முடிக்கணும்னு எல்லாம் வேக வேகமாக பண்ணேன். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. நிறைய அதிர்ச்சி கொடுத்துட்டேன் மகா. ஒரு சின்ன சந்தோஷமாவது கொடுக்கலான்னு தான்.
எப்பவுமே எப்பவும் சந்தோஷம் மட்டும் தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் மகா. அதெல்லாம் விடு பாரதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கண்டிப்பா சக்சஸ் ஆவ. நான் இல்லை, நான் மட்டும் சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தூங்கலையா? என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. நீ என்ன பண்ற? இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான், தூக்கம் வரல. என்ன? டீ சாப்பிட்லான்னு நினச்சேன், பாலை காணோம். அங்கதான் ஃப்ரீசர்ல இருக்கு, ஓ போட்டு தரவா? இல்லை வேண்டாம், ம் நானே போட்டுக்கிறேன். உனக்கு வேணுமா? ம். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. எப்படி இருக்க? ம்? நீ எப்படி இருக்கன்னு கேட்டேன். என்ன திடீர்னு? ஒரே வீட்டில் தான் இருக்கோம், பட் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கேட்டேன். ம் ஆஃபீஸில் வேலைலாம் எப்படி போகுது? சொல்ற மாதிரி எதுவும் இல்ல, எப்பவும் போலதான். நீ அடுத்து என்ன செய்ய போற? தெரியல, குழப்பமா இருக்கு சுபா. பர்சனல் லைஃப்பை விட்டாச்சு, பிஸ்னஸ்லேயாவது ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ம் அங்கிள் என் மேலே இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காரு. அதனால தான் வீட்டை விட்டு போடான்னு சொல்லாமல் என்னை இன்னும் இங்கேயே வச்சுருக்காரு. அவருக்காகவாது ஏதாவது பண்ணணும்னா. ம் நான் இங்கே இருக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன? கேட்டேன், நீ சந்தோஷமா இருக்கல்ல? தெரியல. பிடிச்ச மாதிரி இரு சுபா, பெருசெல்லாம் யோசிக்காத. பார்க்கவே ரொம்ப டல்லாக இருக்க, டயர்டாக இருக்க, அதனால தான் சொன்னேன். தூங்காததுனால தான், வேற ஒன்றும் இல்லை. ம் இருக்கிறப்போ எதோட அருமையும் தெரியறதில்ல சுபா. மிஸ் பண்ண பிறகு தான் அதோட வேல்யூவே புரியுது. ம் நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆமாம், நீ என்ன பண்ண போகிற? எதை கேட்குற? இல்லை, பொதுவாக தான் கேட்குறேன். யோசிக்கணும். எதுவும் பர்டிகுலரா பிளான் இல்லை. உட்காந்து பேசக்கூட முடியலல்ல நம்மளால. இப்படிலாம் கூட நம்ம ஆவோன்னு நினச்சி பார்க்கல சுபா. நினைக்காதான் நடக்கும் போல. நான் தூங்க போறேன். ம் குட் நைட்.
உங்கள் விஜய். பட்ட பகல்ல இப்படி வெட்ட வெளியில படுத்துட்டு இருக்க சுகமே தனி. அதான் எவன்டா கூரை வீடெல்லாம் கண்டுபிடிச்சது? தம்பி ஆ? யாரடான்னு சொன்ன? கண்டுபிடிச்சவனா சொன்னேனே. அதானே, ம். தேவையில்லாம வாடகை கொடுத்து அதுக்காக வருஷம் பூரா உழைச்சி ம். பிளேடி பெக்கர்ஸ். மே மாசம் உச்சி வெயில்ல இப்படி வெட்ட வெளியில படுத்து மண்டை வெடிச்சவன் கூரைய கண்டுபிடிச்சிருப்பான். எங்கடா ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். மழையில நனைஞ்சு இத்து போனவன் எவனாவது வீட்டை கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்டா டேய், எப்படிடா உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் டவுட் வருது? வாமா மகா. பாரதி வீட்ல இல்லையா? இல்ல. சிஸ்டர் கடைக்கு போயிட்டு வரும்போதே தெரியலையா பிரதர் வீட்ல இல்லன்னு? என்ன நீங்க எல்லாரும் இங்க படுத்திருக்கீங்க? இதெல்லாம் எங்களுக்கு பழகி போன விஷயம்தான். உள்ள ஒரே இருட்டு, கரண்ட் போயிடுச்சுல, அதான் இங்க உட்காந்துருக்கோம். ஓ, கரண்ட் இல்லையா? இல்லம்மா, உட்கார். ஆமாமா, நீங்க உட்காருங்க, ஏன்னா கரண்ட் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பாரதி எங்கம்மா போயிருக்கான்? தெரியலையேண்ணா, நானே உங்களை கேட்கலான்னு இருந்தேன். இதெல்லாம் போகும்போதே கேட்க வேண்டாமாம்மா? கேட்கலண்ணா. வேற எங்க போயிருப்பாரு? கோயிலுக்கு தான் போயிருப்பாரு. ஆமா, ஒன்று இந்த மகாலட்சுமி கிட்ட பேசுவான். நீ பேசலன்னா கோவிலுக்கு போய் அந்த மகாலட்சுமி கிட்ட பேசுவான். சிரிக்காதம்மா. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சரியா பேச ஆரம்பிக்கலையா? அவங்க வயசு பசங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு அதிகமா கிடையாது. ஏதோ 2-3 பேர் தான். அவங்க கிட்டயும் எப்பவாவது பேசினா தான் உண்டு. முன்னாடி உங்க அப்பா கிட்டயாவது பேசிட்டு இருந்தான். இப்போ அதுவும் இல்லை. இப்போ உன்னை விட்டா அவனுக்கு வேற யார் இருக்கா சொல்லு? நீயும் பேசலனா அவன் வேற யார்கிட்ட பேசுவான்? எனக்கு மட்டும் வேற யார் இருக்காங்க? இருக்கிறது நீங்க 2 பேர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா எப்படிமா? சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சண்டைன்னா கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா தானா? பேசாம இருக்கிறதும் சண்டை தாமா. நாங்க 4 பேரும் இது வரைக்கும் சண்டையே போட்டது கிடையாது. ஆமா, நாங்க 4 பேரும் பேசாம கூட இருந்ததில்ல. சில சமயங்கள்ல நீங்க பேசாம இருந்தா கூட நல்லா தாண்டா இருக்கும். அவனுக்கு உன் மேல பாசம் ஜாஸ்தி மகா. நீ பெங்களூர் போனப்போ அவன் என்ன பாடுபட்டான்னு நாங்கெல்லாம் பார்த்தோமே. ஆமா, குறுக்கையும் நெடுக்கையும் நடக்கிறது என்ன, விட்டத்தை வெறிச்சுக்கிட்டு படுக்கிறது என்ன? அம்மா, நீ இல்லாம அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. எப்ப பாரு உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருந்தான். மகா இந்நேரம் சாப்பிட்டு இருப்பாளா, மகா இந்நேரம் தூங்கி இருப்பாளான்னு எப்பவும் உன் புராணம் தாம்மா. அந்த 4 நாளும் பிரதர் சமைக்கவே இல்லை. ம். நாங்க தான் கம்பல் பண்ணி அப்பப்ப கொஞ்சம் சாப்பிட வச்சோம். அவன் கண்ணை பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்குமே. எங்கேயோ பள்ளத்துல கிடக்கிற ஒரு கண்ணு. எதனால? சரியா தூங்காம இருந்ததுனால தான். நீ இல்லாம அவனுக்கு ஒன்றும் ஓடல. ஏதாவது அவன் சொதப்பனா கூட நீ தான் தட்டி கொடுத்து கொண்டு போகணும். ஆனா அவங்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத, தவிச்சு போயிடுவான். கதை இதோட நின்று இருந்தா கூட பரவாயில்லைன்னா, ஆர்டருக்கு லிஸ்ட் போடுன்னு சொன்னா அந்த பேப்பர் முழுக்க ஒரே கவிதை தான். எல்லாம் உன்னை நினைச்சு. அண்ணே, கவிதை மட்டும் இல்லைண்ணே, ஒரு பேப்பர் முழுக்க மகா மகான்னு சிஸ்டர் பேரை தானே எழுதியிருந்தாரு. அதை சொல்லலையே நீங்க? அந்த பேப்பர் கூட வீட்டுக்குள்ள இருந்தது இல்ல, போய் எடுத்துட்டு வா. சரிண்ணே. இல்ல இல்ல, வேணாம், இருக்கட்டும். அம்மா, உனக்கு காட்டத்தான் நான் எடுத்து வச்சேன். இல்லண்ணா, வேணாம், இருக்கட்டும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் நம்பாமல இருக்க போறேன். வரேண்ணா. சரிம்மா. ஃபீலிங்கா?
தம்பி ரொம்ப நேரமா இங்கே நின்னுக்கிறிய யாரை பார்க்கணும்? குணா. அந்த மயில்சாமி வீட்டில் தங்கி நிற்கிறாப்ல அந்த குணாவா? என் பேர் குணாங்க. உன்னதான் தேடி நிற்கிறியா? இல்லை. யாரை தேடிட்டு வந்தியா அவங்க பேரை சொல்லு. அவர் பேரு அருள்னு நினைக்கிறேன். அருளா? என்ன வேலை செய்கிறாரு? அது தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு 3 அருள் இருக்கிறாங்க. எந்த அருளை தேடிட்டு வந்த நீ? அப்போ ஒன்று செய்ய, ஏன் முழிக்கிற? இந்த சோத்தாங்காய் பக்கம் போய் ஒரு வீட்டில் தட்டு, அந்த எதிர் வீட தட்டு. 2 வீட்லையும் அருள் யாருனா இருந்தா கப்புன்னு பிடிச்சிக்கோ, இல்லைன்னா ஜருக்கு வாங்கிட்டு. அப்பால என்னென்ன வந்து பாரு, அங்க ஒரு அருள் இருக்கிறான். ஆமா, நீ தேடுற அருள் பார்க்க எப்படி இருப்பான்? தாடி வச்சிருப்பானா? தெரியலண்ணா, நான் அவரை பார்த்ததே இல்லை. சரியா போச்சு. சரி, வயசு என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியல. அவருக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 100 வயசு வரைக்கும் 50 வயசுக்கு மேலே தான். வீடு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஆள் எப்படி இருப்பான்னு தெரியாது. அப்படின்னா நான் தான் அருள். என்ன விஷயம்? எதனா கொடுக்க போறியா? கொடுத்துட்டு போ. என்ன? இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன். இங்கே அருள்னு ஒருத்தர் முத்தாலம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. என்ன பேர் சொன்ன? அருள். அருளா? இங்கே எத்தனை தெரு இருக்கு பார்த்தல? ஆமாம், அவங்க ஒய்ஃப் பேர் தெரியுமா? தெரியுண்ணே, கனகா. ஓ, கனகாவா? அதை சொல்ல வேண்டாமா? கனகா புருஷன் அருளை தான் தேடினீங்களா? சீட்டு கனகான்னு சொல்லியிருந்தா அப்போவே சொல்லியிருப்பேன். நேராக போய் திரும்ப பீச் ஓரமா ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு தான். அங்கே போய் கேளு. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். என்ன மேட்டரா அவர் இப்போ தேடிட்டு இருக்க? வரேண்ணே. ஆள் உசார் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பொழப்பு தொலை போலியா? அப்படி ஜாலியா உட்காந்துட்டீங்க? போகணும்பா, இன்னைக்கு தானே ரெஸ்ட். சரி சரி, நடந்து நடந்து. இவனுக்கு என்ன வந்துச்சு? அண்ணே, இங்க அருள் கனகா வீடு எதுண்ணே? அருள் வீடா? அந்த தண்ணி போட்டு சண்டை போட்டு இருக்காங்க பார், அந்த வீடு தான். போ. ஏய், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், உனக்கு நாடி பிரச்சனை? அடச்சி, வாய மூடியா. உப்பு மிளகாத்தூள் வாங்கி போட துப்பு இல்ல. பெருசா பேச வந்துட்டேன். ஏயா காலங்கத்தால என்கிட்ட துட்டு வாங்கின குடிச்சிட்டு வந்து மல்லாந்து படுத்து கிடக்குற. என்ன நினைச்சிட்டு ஏன் ஊடுமா இது? ஏன் ஊட? இதுல மல்லாந்து படுப்பேன், கவுந்து படுப்பேன், உட்காருவேன், நிப்பேன், ஓடுவேன். யாருமே கேக்குறத? இதுல என்னமா சந்தேகம்? 7 மாசமா வாடகை கொடுக்க துப்பு இல்ல. நல்லா வச்சு வைக்கிறத வந்து கொட்டிட்டு போயா. போயா வெளியே. வருவேன், என்ன பண்ற பாக்குறேன்டி. என்னயா என்னயா? போயாங்க போயாங்கற. ஆற பூச்சி தள்ளுற. அடச்சே, உன்னதே போயாங்க. கட்ன புருஷ கண் கண்டதே இவன் கழுத்தை பிடிச்சி தள்ளுற நீ. யோ, காரி துப்பிடுவா. மரியாதையா போயா இங்க இருந்து. அச்சப்பா நிக்காதீங்க. எல்லாரும் பாருங்க, சாட்சி கழுத்தை பிடிச்சி தள்ளுறா. இவ உருப்புடாடா, விளங்குவாளவோ. யாரை பார்த்து ஏய், பாத்திரத்தை தூக்கி போடுற நீ. வெரி குட் ஃபேமிலிந்திரா. இருக்குது உனக்கும் உங்க அப்பாவுக்கும். பாத்திரத்தால அடிக்காதே. ஏய், இந்த பார், அடிக்காத. ஊட விட்டு துரத்துற நீ. ஊட விட்டு துரத்துற. ஏன் ஓடுற? துரத்துற நீ. என்னாடி என்ன வீட்டு விட்டு துரத்தான்? வீடுல நினைச்சுன்னுக்கிறியா? இந்த பார், கனகா மக்கா வனதா வீட்டுக்கு போறேன்டி. அவுட்டுக்கு போய் தண்ணி வாங்கி குடிக்கிறேன் பாரு. யார் பானு? என்ன தண்ணி அடிக்க காசு இல்லையா? அடையாம்பா கேட்குற நீ. தண்ணி அடிக்க துட்டு இல்லை. தண்ணி அடிச்சுட்டு வந்தா படுக்க இடம் இல்லை. என்னமா வரட்டுறாப்பா அந்த பிசாசு. சே, நான் தரவா? நீ என்னத்து கொடுக்குற? நீ நம்ம மாமனா மச்சானா? எனக்கு சும்மா தரேன், வச்சுக்கோங்க. எதுக்கே நீ கொடுக்குற? இந்தாங்க. ஆமாம், இந்த ஏரியாவுக்கு ஏற்ற கலராகவே இல்லையே நீ. இவ்வளோ ஆசையாக துடு தெரிய நீ. யார் கண்ணு நீ? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். கண்ணியா?
என்ன என்னத்துக்கு பார்க்க வந்த நீ? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன், ஆனால் இன்ட்ரடக்ஷன் சீன் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. அது அப்படிதான்ப்பா, கண்ணால் ஆனதுலேருந்து அது அப்படிதான். நொய்யுன்னு நிம்மதியாக குடிக்கவே விட மாட்டாப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? என்னண்டா என்னத்த பேச போற நீ? வீட்டுக்கு போய் பேசலாமா? யார் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கா? ஏன் வீட்டுக்கு எதுக்கு? உங்கள் வீட்டுக்கு தான். இப்போதானே நீ பாத்திரமெல்லாம் தூக்கி போடால, மறுபடியும் என்னத்துக்கு அங்கே வர சொல்ற? இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்க. சொல்ல மாட்டேன், நீ எப்படிப்பா சொல்லுவ? இந்த பார், அங்கே போய் அவளாண்ட அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை. நீனா ஆளை விடு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயப்படுறேண்ணா? ஏய், யாரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற? தண்ணி மட்டும் அடிச்சுன்னு வச்சுக்க, கிட்ட வரமாட்டால, பொழந்து கட்டிடுவான்ல. தண்ணி போடலன்னா உடம்பு கொஞ்சம் வீக்கு. நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் நீங்கள் 2 பேருமே ஷாக் ஆகிடுவீங்க. ஷாக்கா? அப்படி என்னத்த விஷயத்த சொல்ல போற நீ? நீங்கள் வாங்க. எதுக்கு நீ முன்னாடி பையன்? வாங்க. கால்னா சம்பாதிக்க பக்கல்ல, இங்க வந்து உதாறு காட்டுல இருக்குது உதாறு. தூ யோ உன்னை வீடு பக்கம் வரவானால அப்புறம் எதுக்கே வந்த? ஆமா, இது யாரு? ஏயா வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்க மாட்டேங்கிற? வயசுக்கு ஏற்ற ஆளு கூட சேரக்கூடாது. நிறுத்து. என்னத்த நிறுத்து? யாருன்னு எனக்கு தெரியாது. பேசலாம்னு கூட்டியாந்துக்கிறான். உங்கள் 2 பேர்கிட்டையும் பேசணும், அதுக்கு தான். அந்த ஆளே ஒரு வீணா போன தண்டா, அதுகிட்ட என்னத்த பேச போற நீ? உட்காரலாமா? அதுகிட்ட என்னத்த கேட்டுக்கிட்டு இருக்கிற? 100 ரூபா கொடுத்துக்கிறல, வந்து குந்து. போய் குந்திக்க. யார் வீட்டு கட்டல? என்ன விளையாட்டாகுது? கொஞ்சம் மாறி பாரு. உங்கள் 2 பேருக்கும் எத்தனை பசங்க? இத்த கேட்க தான் நீ இம்மா தூரம் வந்தியா? இல்லை, சொல்லுங்க, எத்தனை பசங்க? நீ நான் போலீஸ்காரமா கேள்வி கேட்டுக்கிற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான், சொல்லுங்க, எத்தனை பசங்க? பரிச்சையா 3 பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கிறா. கட்டி கொடுக்கறதுக்கு தங்கம் வயரம் கொட்டி கிடக்கிற மாதிரி 2 பொட்டை பிள்ளைங்களை வேற பெற்று வச்சிருக்கிறா. இந்த வாயிலேருந்து வாங்காத, புதுசா ஆளு வந்திருக்குதுன்னு பாக்குறேன். உங்களுக்கு 4வது ஒரு குழந்தை பிறந்ததுல?